சசிகலா வீட்டில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம். திடீரென்று அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் நிகழக்கூடிய மிக மாற்றம் என்றே கூறலாம். ஒட்டுமொத்த அதிமுகவை தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி அதிமுகவின் எம்எல்ஏகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. காரணம், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் இவர்களே மீண்டும் போட்டியிடுவதற்கு 75% வாய்ப்புகள் இருப்பதால் அந்த தொகுதிகளில் அனைத்திலும் தோல்வி ஏற்படாமல் இருப்பதற்காகவும் எடப்பாடி பழனிசாமியை நம்பினால் இனி நடுத்தெருவில்தான் நிற்க வேண்டும். ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் இனி அதிமுகவை வளர்ச்சியடைய வைக்க முடியும். இந்த காரணத்தினால்தான் சசிகலா வீட்டிற்கு சென்று ஆதரவுகளை தற்பொழுது கேட்டிருக்கிறார்கள். 20ஆம் தேதி இன்றிலிருந்து நிச்சயமாக சசிகலா அவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவின் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து ஆலோசனை நடத்துவதாக செய்திகளை நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். தற்பொழுது முதற்கட்டமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் நிர்வாகிகள் 24 நபர்களை தற்பொழுது முதற்கட்டமாக சந்தித்திருக்கிறார் சசிகலா அவர்கள். மேலும் இது தொடர்ச்சியாக நடைபெறும். மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் சந்தித்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பு முக்கியமா என்பதை பற்றியான தீவிர ஆலோசனைக்கு பிறகு அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக தேர்தலை எதிர்கொள்ளும். நிச்சயமாக 200 தொகுதிகளுக்கு மேலாக அதிமுக வெற்றியடையும் என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கனவு நடக்காது. ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். தன் உதவி இருந்தால் மட்டும்தான் எடப்பாடியால் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். கூவத்தூரில் நடந்ததை எடப்பாடி மறந்துவிட்டான் என்று நினைக்கிறேன். எனது காலை பிடித்து முதல்வராக பதவியேற்ற எடப்பாடி தற்பொழுது எனது காலை வாரிவிட விட்ட எடப்பாடி மீண்டும் தன்னுடைய காலை பிடிக்கின்ற நிலைமை உருவாகும் என்று சசிகலா அவர்கள் கூறியிருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கற்பனையில் சசிகலா அவர்கள் இருப்பதாகவும் அவர் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அது நிச்சயமாக நடக்காது. கட்சியிலிருந்து நீக்கியதுதான் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது திடீரென்று அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 24 நபர்கள் சசிகலாவின் வீட்டிற்கு சென்றிருப்பதால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.